இதனுடைய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த நியத்தை இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் உள்ளத்துல இருத்தமா ஆழமா வச்சுங்க. இந்த சஃபர்ல நாம முதல்ல சௌரு குகை பார்ப்போம். சௌரு குகைன்னா என்ன, ஏன் அந்த சௌரு குகையினுடைய விளக்கம் என்னங்கிறதுலாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த இடத்துல வச்சு அங்க போய் நின்று அந்த சௌரு குகையை காட்டி சௌரு குகையுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அடுத்து அரஃபாவுடைய மைதானம், முஸ்தலிஃபாவுடைய மைதானம், ஜபலே ரஹ்மத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. அந்த ஜபலே ரஹ்மத்துடைய மலையினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத நான் அங்க போய் சொல்லுவேன். அதே மாதிரி ஹஜ்ஜுடைய காலங்கள்ல நமக்கு ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுவேன். இந்த இடங்கள் எல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்து அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய கிருபையினால் நமக்கெல்லாம் ஹாஜிகளாக இஹ்ராம் கட்டி அங்கு செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். நீங்க எல்லாம் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் அது முடிஞ்ச பிறகு நாம என்ன ஜோரானான்னு ஒரு இடத்துக்கு போவோம். அந்த இடத்துக்கு போய் நாம எல்லாம் ஒரு பள்ளிவாசல்ல மீகாத்து நம்ம எல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பள்ளிவாசல்ல போய் 2 ரக்காத் தொழுதுட்டு இஹ்ராம் கட்டி 2 ரக்காத் தொழுதுட்டு அங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம புறப்பட்டு என்ன செய்வோம், நம்முடைய ஹோட்டலுக்கு நாம வருவோம். இதுதான் நம்முடைய பயணத்தினுடைய ஷெட்யூல் ஏற்பாடு. இன்ஷா அல்லாஹ் நாம ஒவ்வொரு இடத்தையும் நாம பார்க்கும்போது அந்த இடங்கள்ல இருந்து நாம என்ன செய்யணும், துவா செய்யணும். ஏன்னு சொன்னா நபிமார்கள் பட்ட இடம் சாதாரணமான இடம் இல்லை. இப்ப சௌரு குகைன்னு சொன்னா அந்த சௌரு குகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் தங்கிய ஒரு குகை. அப்ப அவங்களுடைய காலடி தடங்கள் பட்ட இடம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களும் வரலாற்று சிறப்பு மிக்க இடம், மிக பரக்கத்து பொருந்திய சிறப்பான இடம். அந்த இடங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன செய்யணும், அந்த இடங்களில் எல்லாம் நீங்க மனசுக்குள்ள துவா செஞ்சுக்கணும், நியத்